தாய் ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிட்றதுக்கு நம்ம தாய்லாந்துலாம் போக தேவையில்லை. நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு இந்த தாய் ஸ்டிக்கி ரைஸ் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து தாய்லாந்தில் வந்து குளூட்டோனியஸ் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரைஸ் இருக்கும். அப்படியே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் பக்கம் கிடைக்கிற பச்சரிசி மாதிரி இருக்கும். ஆனால் அது இன்னுமுமே வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அந்த ரைஸு நம்ம பச்சரிசியை விட அது பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக உள்ள ரைஸாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு அரை கப் பச்சரிசியில் ஒரு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் பச்சரிசி எடுக்கிறோமோ அதில் 3 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் அதுக்கப்புறம் வந்து ரம்ப இலை பந்தன் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இதோட ஹைலைட்டே. அதோட ஸ்மெல்லு வந்து இதில் அல்டிமேட்டாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 to 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்து நல்லா குழஞ்சு குளூட்டோனியஸ் ரைஸ் மாதிரி நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் வந்து 2ஆம் பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு தேங்காயில் பால் எடுத்திருக்கேன். கெட்டியான தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து 2ஆம் பால் இருக்கும் இல்லையா, அது 1 கப் எடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஃப்ளார் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அந்த தாய்லாண்டில் வந்து அவங்க இந்த க்ரீமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோர்லேயே வந்து கோக்னட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது விற்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. க்ரீம் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து நான் குக்கரில் வந்து ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ரைஸில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து அப்படியே தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எந்த பவுலில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் வந்து செட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணி நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் பாலை மேலே விட்டுட்டு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. அது மட்டும் இல்லாமல் இந்த மேங்கோவோட அந்த கோக்னட் க்ரீம் சேரும்போது அந்த கோக்னட் மில்கோட அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது குளூட்டோனியஸ் ரைஸ் வச்சு தான் ட்ரை பண்ணணும்ல, இல்லை நம்ம ஊரில் கிடைக்கிற பச்சரிசி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குளூட்டோனியஸ் ரைஸ் வந்து எப்படி 300 rupees ஆகும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.